செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 6:00க்கெலாம் டேஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்து அம்மா தான் வந்து கோலம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே போவோம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. நான் வந்து டீ தூளை ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் பக்கம் தொளிச்சு ஒரு 3 தக்காளி நல்லா அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காயெலாம் நல்லா போட்டு வணக்கி ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். டீ தூள் ஆனது நான் வந்து அரிசி அடுப்பில் வச்சு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஒரு கொதி வைக்கிறதுக்காக விட்டுட்டேன், மூடி போடாமல். தேங்காய் வணக்கினதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் சைடில் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வணக்கிக்கலாம். பிசு பிசு இல்லாமல் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நம்ம ஆறுன அந்த இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு புளிக்குழம்பு பொடியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இங்கே வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணி கரைச்சி போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி கொட்டியாச்சு. அந்த பேஸ்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. சைடில் வந்து காயும் தளிச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காய் தண்ணி ஊற்றி விட்டோம்னா நல்லா வெந்து போயிடும் காய். குழம்பு பார்த்திங்கன்னா கொதிவதுக்கப்புறம் உப்பு போட்டு இறக்கிடுவேன். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும்.